வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி. உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். சரி, இப்போ நவம்பர் மாத கிரக பயிற்சிகளை பார்த்தலாம். நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவம்பர் 24ஆம் தேதி புத பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்போ உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்குறார். வேறு எந்த சுபகிரகம் பார்க்கல, எந்த ஒரு பாவகிரகம் பார்க்கல. எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசி 8ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செவ்வாயுடைய தன்மைகள் உங்கள்கிட்ட அப்படியே பிரதிபலிக்கும். ஏன்னா எந்த ஒரு கிரகம் பார்க்குதோ அந்த தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அப்படிங்கும்போது அவர் ஜென்ம ராசி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தன்மைகள் ஏற்படும். இருப்பீங்க, சுறுசுறுப்பாக ஒரு படபடப்பாக இருப்பீங்க, வேகம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இதை ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற தன்மையை கொடுப்பார். ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, முன்கோபப்படுறது, அப்புறம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை யோசிக்கிறது, இந்த தன்மைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி செய்கிறது சிறப்பு. ஏன்னா செவ்வாய் பகவான் அவசரமாக தூண்டுவார், அந்த விஷயத்தை வேகமாக செய்ய தூண்டுவார். புத பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, எப்பவுமே ராசியாதிபதி 6லேயோ 8லேயோ 12லேயோ போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். அது 6ஆம் இடங்கிறது அவருடைய சொந்த வீடாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துக்கு, ஏன்னா உங்களுடைய எதிரியுடைய வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. எதிரியுடைய இடத்துக்கு நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன கவலை, ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை அது கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களை விட எதிரிக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தி தான். சரி, இது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை, பெரிய அளவில் பாதிக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலம் அடைஞ்சு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசி அதிபதிக்கு குருவுடைய பார்வை விழுகுது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சப்போர்ட், யார் மூலியமாவது ஒரு சப்போர்ட் கிடச்சிரும். ஒரு பெரிய பாதிப்புகளில் நீங்கள் போய் மாட்டிக்க மாட்டீங்க. எப்பவுமே ராசி அதிபதி பலமாக இருக்கணும், 5ஆம் அதிபதி பலமாக இருக்கணும், 9ஆம் அதிபதி பலமாக இருந்தாருன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பரான பலன்கள் நடக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி தான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கடந்த மாதங்களில் நீச்ச நிலையில் இருந்தார். நீச்ச நிலையில் 4ஆம் இடத்துல கன்னியில் அவர் நீச்சம். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது 5ஆம் அதிபதி வலு இழந்து இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களே நடந்திருக்காது. ஆள் மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையே இருந்திருக்காது. இவர் எப்போ சரியாகிறார் அப்படின்னா, நவம்பர் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெறார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ அதிர்ஷ்டம், மனமகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்திர பாக்கியம், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரங்க திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே விலகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வத்துக்கு குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதி பலமாகும் போது அந்த பலனை எல்லாமே கொடுப்பார். கடந்த மாதங்களில் இன்னொரு மைனஸான அமைப்பு என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்ச நிலையில் கடந்த மாதங்களில் இருந்திருக்கிறார். இது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துருக்கும். மனோதைரியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் மனோதைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்.
அவர் வந்து போய் மனோதைரியம் முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து நீச்ச நிலை அடையும் போது மனோதைரியம் வந்து கம்மியாக இருக்கும், முயற்சிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்க முடியாது. ஏன்னா சூரியன் வந்து நீச்சம் அடையும் போது இவர் எப்போ வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னா நவம்பர் 17ஆம் தேதி வந்து துலா ராசியை விட்டு விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சியாகி அவர் பலம் அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மனோநிலை முயற்சிகள் இதெல்லாமே வந்து சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா அந்த அதிபதி பாதிக்கப்படும் போது அந்த பலன் எல்லாமே வந்து கொடுப்பார். ஒருத்தங்களுடைய சப்போர்ட்டும் வந்து கடந்த மாதங்களில் வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா 3ஆம் அதிபதி தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட்டு வந்து கிடைக்கிறது. அவர் நீச்சமாகும்போது யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு கொடுப்பார். ராசிக்கு 8ஆம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு. அதுவும் வந்து குருவுடைய பார்வையில் வந்து இருக்கிறார். பாக்கியாதிபதி வந்து பலம் அடைகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து கிடைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச் ஏற்படுறது, தந்தை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது, உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு யோகமான பலனை வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறது. இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சு தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து 10ஆம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்கிறது, 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ஆம் வீட்டையே பார்வை செய்கிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து ஏற்படுத்தும். சரி, இப்போ யோகாதிபதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பலமாக இருக்கிறாங்க. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து நவம்பர் 3ஆம் தேதி வந்து 5ஆம் இடத்துக்கு போய் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போகிறார். அப்புறம் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து குருவுடைய பார்வையில் பலமாக இருக்கிறார். இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் உணவு விஷயம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ராசி அதிபதி வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்து கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும். 6ஆம் இடம் தான் வந்து கடனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது அந்த 6ஆம் அதிபதியும் பலம் பெற்று உங்கள் ராசி அதிபதி வந்து அந்த இடத்துக்கு போகும்போது பேங்க் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லோனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 18, 19 அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கரனுடைய இணைவில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது அந்த 2 நாட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் வந்து அன்னைக்கு வந்து நடக்கும். அந்த 2 நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலனைவே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அந்த 2 நாட்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆகாது, உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் 25, 26 அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து பயணிப்பார். அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 5ஆம் எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புத பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி
மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.